சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சிட்டி சத்யா வேலையை விட்டு நின்றதுனால சத்யாவுக்கு பதிலாக ஒரு பையனை வேலைக்கு சேர்க்குறாங்க. அந்த பையன் சரியான கணக்கு வழக்குகளை கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ ரொம்பவே சிட்டி கோவப்படுறாரு. ஏற்கனவே இந்த இடத்துல சத்யா இருந்தான், கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக தெளிவாக கொடுப்பான். நீ என் தம்பி கரெக்டாக கொடுக்க மாட்டுற, உனக்கு சம்பளத்தில் எதுவும் குறை வச்சுருக்கானா? அப்படி இல்லைல்ல, நாங்கள்லாம் படிக்கலை, நீ படிச்சிருக்க, கணக்கு வழக்கெல்லாம் இப்போ சரியாக பண்ணுவேன்னு தான் ஒன்று வைக்கிறேன். நீ ஏன் தப்பு தப்பாக கணக்கு எழுதி வச்சுருக்கிற? இதில் ஒரு 30,000 க குறையுது என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணா கரெக்டாக தான் வந்திருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை 30,000 குறையிருக்கு, நான் எவ்வளோ பணமும் எண்ணியிருக்கேன், மிஷின் தான் வாங்கி வைக்கணும் போல ஒன்றால் அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் கரெக்டாக தான் எண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி சரி வராது, நான்லேருந்து நீ வேலைக்கு வரணும், கிளம்பு அப்படிங்கிறாங்க. அண்ணா இந்த பொழப்பு நம்பி தானே நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாருப்பா, நீ உன் பொழப்பு நம்பி இங்கே இருக்க, சரியா, என் பொழப்பு போயிடும், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதில் கிளம்பிடுறாங்க. உடனே சிட்டி ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காருண்ணே, என்னென்ன ரொம்ப கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா, பல வகையில் நெருக்கடியாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அந்த முத்து என்னென்னா நம்மளை தொழில் பண்ண விடாமல் ரொம்ப இடைஞ்ச பண்ணுறான். அந்த மீனா பார்க்குற இடத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறா. இந்த ரோஹிணி வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்றா. கேட்டால் செல் எடுக்க முடியலங்கிறா, இல்லை ஒன்றும் முடியலைங்கிறா. உள்ளது எதுவும் வரமாட்டாங்குது, என்ன செய்யனே தெரியல. அந்த சத்யா இருக்கும்போது கரெக்டாக போய்ட்டுருந்துச்சிட்டா. அவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ரொம்ப தெளிவாக பார்ப்பான். அதுபோக வசூலுக்குமே ஆள் இல்லைன்னா கூட போவான். அதை எப்படி செய்யணும், ஏது செய்யணும் நேக்கு போக்கு அவன்கிட்ட இருக்கும். நம்ம பண்ணுற ஒரு சில 2ஆம் நம்பர் பிஸ்னஸுக்கெலாம் ஐடியா கொடுக்குறது கூட அவன் கொடுப்பான். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அந்த வழியில் ஆளுக்கு அதிகாரம் நிற்பாங்க, இந்த வழியாக போவாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கம்மா. இப்போ நம்மளுக்கு ஐடியா சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்க. ஏன்னா அந்த சின்ன பையனை நம்பி தான் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. அவன் சின்ன பையனாக இருந்தாலுமே கடுமையான விஷம். அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப தெளிவான ஆள். ஏன்னா அவனை ஆசையை காட்டி நான் கைக்குள்ளேயே வச்சுருந்தேன். இப்போ பாசத்தை காட்டி அவன் வெளில போயிட்டான். அவன் போகும்போது எனக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் அவன் தொழில் ரொம்ப பின்னடைவாகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆனால் இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் தொழில் சரியாக வராதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஒரு சில கணக்கு வழக்கு கூட சத்தியாட்ட தான் இருக்குது. அவன் கோவத்தில் அப்படியே போயிட்டான், கணக்கு வழக்கு கூட ஒப்படைக்காமல். எவ்வளோ பணம் யாருக்கு கொடுத்துருக்கேன், என்ன வரணும்னு அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்போ கணக்கு வழக்கு ஒப்படைக்க வர சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சொன்னால் வருவானா அப்படிங்கிறாங்க. அண்ணா நம்மகிட்ட வேலை பார்த்துருக்குறான், சம்பளம் கொடுத்துருக்குறான், கணக்கு வழக்கு ஒப்படைச்சு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் அவனை கையிலே வச்சுக்கிட்டா நல்லது. நான் தான் ஆர்வக்குள்ளாரில் அனுப்பிட்டேன். அன்றைக்கி இருந்த கோபம் அப்படியே முத்து கையை முறுக்கி விட்டோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. அதனால தான் அனுப்பி விட்டேன், இல்லைனா சத்யாவை அனுப்பி விட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா இன்னும் சத்யாவை தான் நீங்கள் பெருசாக நம்பிட்டுருக்கீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி அவன் 1000 மடங்கு சமண்டா. இப்போ நீங்கள் எனக்கு அண்ணா அதை பண்ணிடலாம், எதை பண்ணிடலாம்னு முரட்டுத்தனமாக வேணால் பண்ணுவீங்க. ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு யாருக்குமே பண்ண தெரியாது, பண்ண தெரியல, நான் உட்பட. சரியா, இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம், எல்லாமே தொழில் நீட்டாக பண்ணியிருக்கோம் அவனை வச்சு தான். அவன் கரெக்டான நேரத்தில் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னால் இன்னும் நான் பழைய ஆள் மாதிரியே விளாண்டிருப்பேன். கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே தான் சுற்றி வந்திருப்பேன். ஆனால் சத்யா அப்படியே மாற்றி லைனே மாற்றி விட்டான். இன்றைக்கி அவன் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் நம்மளுக்கு கூடியிருக்கு. என்ன சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்தது தான் என் தொழில். இன்றைக்கி பாரு, நம்ம சிட்டி ஃபுல்லும் பரவி இருக்குது. அதுக்கு காரணம் சத்யாவும் ஒரு காரணம். அவன் நல்லா பண்ணுவான்டா. அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவனை வச்சு நம்ம நிறைய கஸ்டமரையும் வச்சோம். அவனுக்கு தெரியும் யார் யார்கிட்ட காசு இருக்குது, கொடுத்தா திரும்பி தருவாங்க, தரமாட்டாங்க, அதையெல்லாம் அவன் கெஸ் பண்ணி சொல்லுவான். இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே, முரட்டுத்தனமாக தரலைன்னா தூக்கிடுறான் பையங்க. தூக்கி என்னாகும், அது ஒரு பிரச்சனை வரும். சந்திக்க தான் போகிறோம், ஆனாலும் அது ஒரி தானே. ஆனால் அந்த பொரியே வராமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சத்யாவை இதில் எப்படியாவது மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே கூட உள்ளவர் நினைக்கிறாரு, சத்யா உள்ளே கொண்டு தான் சரியே வராது. அண்ணா இப்போ தான் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு, நம்மளை நம்பி எல்லா பணத்தையும் தராரு. ஆனால் மறுபடியும் சத்யான்னு பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அண்ணே அவங்களாம் ஒரு ஆளாண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, சத்யா தான் செட் ஆகும். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லலாம், கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைக்க வர சொன்ன மாதிரி வர சொல்லிவிட்டு சம்பளத்தை டபுளாக தரேன். ஏன் ஷேரிங்கில் என் வருமானத்தில் 4 ஒரு பகுதி தரேன்னு சொல்லி பார்ப்போம், இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அண்ணே இவ்வளோ முதல் போட்டிருக்கீங்க, 4 ஒரு பகுதி வருமானம் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னடா செய்கிறது, உண்மையாக இருந்தான். கூட பிறந்த அக்காவை நான் கை வச்சோன்னா அவன் கடுப்பில் போயிட்டான். நான் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னென்ன தப்பு, அன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ பேர் மத்தியில் உங்களை அப்படி பேசும்போது தானே நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு நியாயமாக படுதுடா.
என் அக்கா மேலே நான் கை வச்சது தப்பு தானே, அது பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, ஃப்ரெண்டோட அக்கா தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன மனசாட்சியோடு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என் மச்சானை நான் வீடியோ எடுத்து வெளியிடும்போது கூட நான் சொன்னதை தான் அவன் நம்பினான். சரியா? மற்றபடி அவன் என் கூடயே தான் நின்றுருக்கான். ஏன் என் மச்சானே எனக்காக எதிர்த்தான். என்ன எனக்காக தான் என் மச்சான் கையை முறிச்சு விட்டார். அப்படியே கையை கெட்டு போட்டுக்கிட்டும் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆச்சு. என்னை எந்த வகையிலும் அவன் காட்டியும் கொடுத்ததில்ல, மாட்டியும் கொடுத்ததில்ல. உண்மையான நண்பனாக தான் இருந்திருக்கிறான். ஆனால் வந்து அவங்க அக்காவையும் மச்சான்னு நினைக்கும் போது நம்மளை கடுப்பாயிருச்சு. கடுப்பில் தான் வந்து அந்த ரோகிணி அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டுன்னு சொன்னால் அவளும் அது முடியலன்ட்டான். சரி, அது ஒரு வகையில் நல்லது தான். அப்படி பண்ணியிருந்தாலும் நான் தான் பண்ணியிருக்கேன்ட்டு சொல்லிட்டு எப்படின்னாலும் வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்தால் சத்யா காலத்துக்கும் என்கிட்ட வந்திருக்க மாட்டான். ஏதாவது ஒரு ரெடி பண்ணி அவனை வேலைக்கு கொண்டு வரணும். என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் கூப்பிட்டா வருவார் நினச்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. வரலைன்னா அவனை காலி பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், நம்மளுக்கு யூஸ் ஆகாத பொருள் யாருக்கும் யூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா அவன் நல்ல மூலக்காரன். அவன் படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டான் வச்சுட்டான்னா இங்கே பக்கமே வர மாட்டான். ஒன்றும் அவன் படிப்புக்கு நம்ம இடைஞ்ச பண்ணி அவனை கூப்பிடணும், இல்லையா அன்பில் சொல்லி கூப்பிடணும். ரெண்டுக்கும் வரலன்னா நான் சொன்ன மாதிரி அவனை என்ன செஞ்சு விட்டுறணும், இல்லாமல் ஆக்கி விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பண்ணிடலாண்ணே, எக்ஸாம் போகாமல் அவனை தடுத்துடலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே அது வேணால் செய்யுங்க, அதை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்தாலும் வந்துடும் 80% அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் பார்க்குறேண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து முத்துட்ட பேசுகிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, என்ன உதவி செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு அப்படிங்கிறாங்க. உன் தம்பிக்கு நான் எந்த உதவியும் செய்ய தயாராக இல்லை, அவன் பெரிய மனுஷம்மா, அவனுக்கு 1000 தெரியும், நான் சாதாரண டிரைவருமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து மச்சானை என்னை மன்னிச்சுக்கிட்ட சொல்லுங்கள், மாமாட்ட நான் நடந்துக்கிட்ட தப்பு தாங்க, நீங்கள் ஏங்க அவனை மன்னிக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவனை மன்னிக்கணும் வைக்கணும்லாம் கிடையாது, அவனை விட்டு தூரம் வந்துட்டானா அவன் சரியாக வந்துடுவான். இனிமையாவது உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட சொல்லு, நேர்மையாக தான் வாழ்க்கையை வாழணும், அதுதான் வந்து நிரந்தரம். என்ன நான் வந்து சீக்கிரம் பணக்கார ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் போனால் அது சரியாக வராது. நிரந்தர வாழ்க்கை எது எது மன அமைதியை தரக்கூடியது, எது வந்து இந்த சமூகத்தில் சரியான மரியாதையும் அன்பையும் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்க வேணும். இதை உன் தம்பி உணர்ந்துட்டாலே போதுமானது, நான் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்து எப்போ வந்து உன்ட்ட அழுதுகிட்டு அக்கா நான் பண்ண வகைக்கு வந்து மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உன்ட்ட வருத்தம் தெரிவித்தானோ அப்போவுமே நான் மன்னித்த மாதிரி தான். அப்போ கூட அவனை எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. காரணம் அவன் மனம் வருந்தி திருந்திட்டான். அதுபோக அவன் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். அப்பா தான் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து தகப்பனை தவறுன பிள்ளை வீடு, அந்த வீட்டில் நீ பொண்ணு எடுத்திருக்க, நீ தான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எல்லாரையுமே பார்க்கணும், ஏன் சீதா கல்யாணத்தை கூட நீ தான் நின்று நடத்தி வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லையில் சத்யாவும் அதில் எனக்கு ஒரு பிள்ளை தான். எனக்கு கோபம் இருக்க தான் செய்யும், இருக்கிறதுனால தான் நான் அவனை கையை நொறிச்சு விட்டேன். எதுக்கு தெரியுமா, இதோடு திருந்தி வேணான்னு சொல்லிட்டு. அந்த நொடிக்கு அவன் திருந்தலை. ஆனால் உனக்கு ஒரு இடர்பாடு வந்தோடனே அக்காவுக்கு என்னால் இப்படி ஆயிடுச்சு, தலையில் வந்து இப்படி காயமாயிடுச்சுன்னொன்னே அவனுக்கு வந்து ஓ சிட்டி தான் அது காரணம், அவங்க எனக்கு பழக்கமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கு ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே அப்போ சத்யாவை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. புரிஞ்சிக்கல, பட் வந்து அவன் என்னுடைய மாற்றங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இன்னொரு உதவி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் வாடகை தந்துடுறேங்க அப்படிங்கிறது. வாடகை தந்துடுவியா, எதுக்கு அப்படிங்கிறாங்க. சிட்டி வந்து சத்யா மேலே சரியான கோபமாக இருக்காங்க, நீங்கள் அவனை காலேஜுக்கு கூட்டி போய்ட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா, அவன் பஸ்ஸில் தானே போவான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவன் பஸ்ஸில் தான் போகிறான், சிட்டி வாங்கி கொடுத்த பைக்கெலாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் சிட்டி ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவன் தான் எடுத்து செஞ்சிட்ருந்தான். ஆனால் இப்போ வந்து இவன் பார்க்கலன்னொன்னே ஓவரால்ட்டியாக சொல்லி விட்றான், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இவன் வந்து வேலைக்கு போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு இருக்கும்போது அவன் கடுப்பில் இருப்பான், எதுவும் பண்ணிடக்கூடாதுல்லங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற, கண்டிப்பாக அவன் பண்ணுவான். எனக்கு அவனுக்கும் சாதாரண எந்த சொத்து பிரச்சனையா எதுவும் சோக பிரச்சனையா ஒன்றும் கிடையாது. ஆட்டோ ஸ்டாண்டில் வட்டி போட்டிருந்தேன், நண்பர்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னதுக்கு நீ பகையாளி மாதிரி பார்க்குறான். நான் பண்ணாத தப்புக்கு வீடியோ எடுத்து ஆளை வச்சு ரெடி பண்ணி அனுப்புகிறான். அப்புறம் இப்படி வேண்டாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கான். சரியா, அந்த சிட்டிக்கு என் மேலே உனக்கு ஒரு கோவம் இருக்கும், உன் மேலே ஒரு கோவம் இருக்கும். அதை சத்யாவை காமிக்கக்கூடும்.
சரி வர சொல்லு. ஆனால் உன் தம்பிகிட்ட நான் இப்போதைக்கு பேச மாட்டேன். எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ தான் பேசுவேன். ஆனால் நான் அவனை கொண்டு விட்டுறேன். வாடகைலாம் நீ தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தெரியுங்க, நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் வெறும் பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சொந்த மச்சினனுக்கு வாடகை வாங்கினா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டின பிறகு தாங்க எக்ஸாமே எழுத விடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு. படிச்சிட்டானா அவன் அப்படிங்கிறாங்க. அவங்க விடிய விடிய வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி நல்லா படிக்க சொல்லு. சரி அவனை எப்போ கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் இன்னொரு 1 ஹவரில் கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வா. ஆனால் நீனும் வரையா அப்படிங்கிறாங்க. நானும் வரேங்க, விட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து கரெக்டாக அந்த டயத்தில் கூப்பிட போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சத்யா வீட்டுக்கு. உடனே மீனா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. டேய் பிறப்பு அப்படிங்கிறாங்க. எங்கேக்கா அப்படிங்கிறாங்க. எக்ஸாம் சென்டர் கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நான் பஸ்ஸில் போயிடுறேன், நீ பைக்கில் கொண்டு விடலான்னு பார்க்கியாக்கா அப்படிங்களா. இல்லை காரில் போகிறோம் அப்படிங்கிறாங்க. கார்லையா, எக்ஸாமுக்கு எதுக்குக்கா காரில் அப்படிங்கிறாங்க. டேய் நீ புரிஞ்சு பண்ணுறியா புரியாமல் பண்ணுறியான்னு தெரில. சிட்டிகிட்ட நீ வந்து திடீர்னு வேலைக்கு வரல, உனக்கு எனக்கும் எவ்வித சவகாசமும் தேவையில்லை. இனிமேல் பட்டு நான் அவன்கிட்ட வேலைக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்திருக்க. அவன் பயங்கர கோபமாக இருக்கான். அவன் நீ வேலைக்கு வரணும்னு சொல்லி பல வகையில் முயற்சி பண்ணுறான், சொல்லி விட்றான். அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கும்போது நீ வேலைக்கு வர மாட்ற அப்படின்னு சொல்லி கடுப்பில் எதுவும் பண்ணிடக்கூடாது. அது போக சரி வராது. அவன் நல்லவன் கிடையாது. என்னை வந்து உங்கள் அக்கான்னு கூட பார்க்காம, பெண்ணுன்னு கூட பார்க்காம பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இப்படி இருக்கும்போது உன்னையும் நண்பன்னு பார்க்காம, முன்னாள் பழகியிருக்கோம் வச்சுருக்கேன்னு எதுவுமே நினைக்காம எதையாவது பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. அதனால தான் உன்னோடைய எக்ஸாம் ஒரு 6 எக்ஸாம் இருந்த 6 எக்ஸாமுக்கும் நானும் என் வீட்டுக்காரும் கூடயே வந்து தான் உன்னை விடுவோம், கூடயே வந்து தான் கூட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அக்கா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, மாமா இதுக்கு சம்மதிப்பாரக்கா அப்படிங்கிறாங்க. அவர் தாண்டா வெளியே காரில் உட்காந்துருக்காரு, அவர் உன் மேலே எந்த கோபமும் இல்லை. சிட்டியை விட்டு வெளில வந்தது எனக்கு சந்தோஷம் தான். அவன் நல்லா இருந்தால் சரிதான். அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவனை நான் வந்து கையை முறிச்சினே தவிர்த்து அவன் கெட்டு போகணுன்னு நான் ஒரு நாள் நினச்சதில்லை. அவன் வேணா என்னைய மாமனா நினைக்காம இருக்கலாம். நான் என் பொண்டாட்டியோட தம்பியா, எனக்கு பிள்ளையாக தான் நான் நினைக்க முடியும். இந்த வீட்டில் ஒரு சாதாரணத்தில் தான் நான் பார்க்க முடியும். சீதா வந்து வேலைக்கு போகணுன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இவனும் மச்சான் நான் திருந்திட்டேன், நானும் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதுதான் எதுலேயுமே நேர்மையில் இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருடா. அந்த நேர்மையை மட்டும் விட்டுறாடா அப்படிங்கிறாங்க. அக்கா கண்டிப்பாக்கா, இன்னும் நான் சிட்டிகிட்ட போக மாட்டேன். தவறான சாவகாசம் பார்த்தா கூட நட்பு கெடா முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி முடிஞ்சிருச்சு. இனிமேல் போட்டு நான் அவன்கிட்ட போக மாட்டேன். இதே மாதிரி தவறான வழியிலையும் போக மாட்டாங்க. சீதாக்கா எப்படி வந்து நேர்மையாக ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கலாம், அதே மாதிரி நானும் சிறுக சிறுக ஒரு சின்ன வேலைனாலும் பார்த்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவங்க. எங்களுக்காக நீ வந்து படிக்காமல் வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றினக்கா, அதை நான் மறக்க மாட்டேங்க்கா. என்னக்கா அப்படிங்கிறாங்க. சரிடா வா நம்ம காரில் போகலாம் அப்படிங்கிறாங்க. மச்சானுக்கு வீண் செலவு தானக்கா, பெட்ரோல் இருக்கிற விலையில் வந்து என்னை கொண்டு விட்டா பெட்ரோல் போகும் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் அவர் நினைக்கல, நான் கூட சும்மியாவது வாடகை தரேங்க அப்படின்னேன். அதுக்கு அவர் என்ன சத்தம் தான் போட்டார் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா மாப்பிள்ளைக்கு உன் மேலே எவ்வளோ அன்புன்னு சொல்லிட்டு. அவருக்கு வேலைலாம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் உனக்காக உங்கள் அக்காலும் உங்கள் மச்சானும் வராங்க, இந்த மாதிரி கொடுப்பனை யாரும் கிடைக்காடா, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா நான் மச்சான்கிட்ட சாரி கேட்டால் பேசுவாரா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போதைக்கு எதுவும் கேட்காத, இப்போ அவரும் உன்ட்ட எதுவும் கேட்க விரும்பலை. நீ வந்து திருந்திட்ட அப்படின்னா அவர் கண்டிப்பாக அவரே பேசிடுவார். அவர் யார் மேலேயுமே கோபமாக நிரந்தரமாக இருக்க மாட்டார். தனக்கு பிடிச்சவங்ககிட்ட உடனே பேசிடுவார் அப்படிங்கிறேன். அப்படியாக்கா சொல்கிறேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. காரில் முத்து கண்ணாடியில் பார்த்துட்ருக்காரு சத்யாவை. மாமா சாரி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எதுவுமே சொல்ல. மீனா கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. கிளம்பலாங்க அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு இன்னும் நம்ம மேலே கோவம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. உடனே மீனை பார்க்க ஏன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைகை சிக்னல் காமிக்கிறாங்க. ஏற்கனவே அவடு நான் கேட்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு. இந்த சூழ்நிலை காலேஜ் வருது. காலேஜில் விட்டுட்டு சத்யா நீ நல்ல எக்ஸாம் எழுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா விட்டுட்டு அப்படியே போயிட மாட்டோம், எக்ஸாம் எத்தனை மணிக்கு முடியும்னு கேள்வி, அதுக்கு முன்னாடியே நம்ம 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா ஏன்க்கா காலையிலேயே உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் போங்கக்கா நான் பஸ்ஸில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சிரமம்லாம் மீனா, அவன் தம்பிகிட்ட எப்போ விடுவாங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அக்கா ஒரு 12 மணிக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 12 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு வந்துடுவேன், அவனை கரெக்டாக அந்த இடத்துக்கு வர சொல்லி ஸ்டாண்டில் தான் நிற்பான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே
சரி சரிக்கா போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி வராங்க. உடனே மீனா முத்து கையை பிடிச்சி ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் தம்பியை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு ஸ்கூலில் விட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அவனை விடணும் நியாயப்படி. ஆனால் அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால வைக்காமல் இருக்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில நேரத்தில் அவன் காலேஜ் ஒழுங்காக வரானா வரலையான்னு சொல்லி உனக்கே தெரியாமல் நான் காலேஜெலாம் வந்து விசாரிச்சிருக்கேன். நிறைய பசங்க சத்யா சரியாக காலேஜுக்கு வர்றதே இல்லைண்ணே, முன்னாடி மாதிரி வர்றதில்ல. முன்னாடி ஒரு லீவு கூட எடுக்க மாட்டானே, அவ்வளோ சூப்பராக படிப்பான். இப்போ இந்த காலேஜ் பக்கமே வர்றதில்ல, சிட்டி அண்ணன் கூட சேர்ந்தே சுற்றுறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவுமே எனக்கு கடுப்பாகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் கார் ஸ்டாண்டில் வந்து ஓவராக வறண்டையில் கீழே தான் எனக்கு கடுப்பாயிருச்சு. அவனே ஒரு அயோக்கிய பையன், ஒரு திருட்டு பையன், முட்டா பையன், அவன் கூட சேர்ந்து உன் லைஃப் அவன் பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு 2 கொடுத்து அனுப்பலான்னு தான் பார்த்தேன். என்னையே கை ஓங்கணுன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நீ அதை செஞ்சதும் சரிதான், அப்படியாவது அவன் தெரிஞ்சிருந்தால் இந்த பாடம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரி மீனா, வீட்டுக்கு தெரிந்தால் தான் ஊருக்கு தான் தெரிந்தோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம படிக்காத படிப்பு கொடுக்காத கற்பனையை கற்பித்தல இந்த அனுபவ பாடம் கற்றுக் கொடுக்கணும் நீனும் சொல்லியிருக்க, உலகமும் உள்ள முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. அனுபவ பாடத்துலேயே அவங்க கற்றுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆஃபர் எப்படி இருந்தாலும் வந்து 12 மணிக்கு நான் வந்து அவனை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் 12 மணிக்கு நானும் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வந்து நிற்கிறேன், அப்படி அவன் கரெக்டாக காருக்கு வரணும்னு அவனை ஃபோன் அடிக்க, நீ சத்யாவை ஃபோன் அடித்து வர சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நாள் நான் வந்துடுறேன், வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற 5 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்படியே போயிருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியா? சரி ரைட்டு, நாள் எக்ஸாமுக்கு நம்ம 2 பேரும் கூப்பிட்டு வந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா கொண்டு வீட்டில் விட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. எங்கடி ஒரே காரில் சுற்றிட்டுருக்க, முன்னாடி பைக்கில் சுற்றுவேன், பைக்கில் சுற்றினேன் கீழே வந்துட்டேன் அத்தை, இங்கே வந்து காயமாயிடுச்சு அப்படி இப்படின்னா, இப்போ என்னன்னா காரில் சுற்றுற? ஓ, பைக்கில் போனால் காயமாகுதுன்னு சொல்லிட்டு காரில் போகிறியா? காரில் போயே பூ வியாபாரம் பார்க்குறியா? பாருங்கங்க, காரில் போய் இது மேடம் வந்து பூ வியாபாரம் பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அதுக்கு போகலை, சத்யா வந்து எக்ஸாம் எழுத போனால் நான் கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிறாங்க. என்னது எக்ஸாம் எழுத கூட்டி போனேன் அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு மனோஜ், ஆர்ட்ஸு காலேஜ் படிக்கிறான் அவன், எக்ஸாம் அவன் போய் பஸ்ஸில் போய் எழுத மாட்டானோ, இவனை போய் நீங்கள் கூப்பிட்டு போய் தான் எக்ஸாம் எழுத வைக்கணுமோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க காரு, அவங்க டீசலோ பெட்ரோலோ அவங்க போட்டுக்க போகிறாங்க, அவங்க கொண்டு விட்றாங்க, அவங்க உறவை பேணணும்னு நினைக்கிறாங்க, அது அவங்க சொல்லுங்க, அதை கருத்து உள்ளதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? நம்ம யாராவது பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ காசு கொடுக்குறோமா முத்துக்கு? இல்லை யாருக்கும் செலவு கொடுக்குறோமா அப்படிங்கிறேன். ஏங்க இதெல்லாம் அனாவசியம் தானேங்க. அந்த பையன் என்ன படிப்பு என்ன அப்படியா படிச்சிட போகிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை அவன் கண்டிப்பாக நல்லா படிப்பான், அவன் படித்த ஸ்கூல்லே அவன் தான் அத்தை மார்க்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ 8 படிச்சிருக்க, அவன் டிகிரி படிக்கான், அவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி எதுக்கு அமைதியாக இருந்துடணும். அதை குறைச்சி பேசுறது சரி கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைகள தான் நீ சவுட்டு மணிக்கு பேசணுன்னா, அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளைகள, நம்ம வீட்டில் சம்மந்தம் கண்ட அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் பேச நான் சம்மதிக்க மாட்டேன், அது தவறு. அந்த பையன் படிக்கிறான்னு சொல்கிறாங்களா, நம்பிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறவங்களாம் வந்து இப்படி பண்ணுவாங்களாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே மீனாவுக்கு சரியான கோவம் வருது. இங்கே பாருங்கள் ரோகிணி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, வச்சுக்கிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. என்னது மீனா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? என்னத்த வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? இன்றைக்கி இருக்குது கச்சேரி, நானும் மனோஜ் லீவ் போட்டிருக்கோம், மதியம் தான் உங்களுக்கு இருக்குது கச்சேரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வர்றாரு. ஆண்டி நான் சொல்லலை, முத்து வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னது ரோகிணி நீ சொன்னது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறேன். ஆண்டி உங்கள்கிட்ட 1 லட்சத்தை திருடினது இவங்க தம்பி தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, வாய் கொஞ்சம்லாம் பேசாதங்க ரோகிணி, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. மாமா இருக்கிறாங்க, அத்தை இருக்காங்கன்னு மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு மேலே இனி ஒரு நிமிஷம், ஒரு வினாடி என் குடும்பத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க, அதுக்கப்புறம் இந்த மீனா எப்படி நடந்துக்கிட்டுவான்னே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மீனா ரொம்ப சபதம் எடுத்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. டேய் கொடுகாலி, உன் பொண்டாட்டி வந்து தேவையில்லாமல் என் பொண்டாட்டிகிட்ட பேசினா அவர் நடக்குதே வேறு அப்படிங்கிற. உண்மையை தானடா சொல்கிறா மீனா, தம்பி திருடன் தானே, நம்ம பைக்கே திருட்டு போனோம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா,
அவன் திருடினவன் தான், அது என் பைக்கு தான், என் மச்சினன் தான், அவனுக்கு என் பைக் எடுக்க எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ அவன் மச்சினனே கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் அது அந்த இது பழைய கதை, அது முடிஞ்சு போச்சு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, இப்போ தான் அவன் கரெக்டாக இருக்கான் அப்படிங்க. எங்கடா கரெக்டாக இருக்கான்? அந்த வீணாக போன சிட்டி கூட சுற்றுறான். நான் கூட காரில் போகும்போது பார்த்தேன், 2 பேரும் பைக்கில் சுற்றுனது வச்சது அப்படிங்கிறாங்க. நீ எப்போ பார்த்த அப்படிங்கிறாங்க. நான் பார்த்து 1 வாரம் இருக்கும் அப்படிங்கிற. அதானே 1 வாரம் இருக்கும். இப்போ அவன் பேச மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதே எப்படிடா 1 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், இப்போ பேச மாட்டேறான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும் மனோஜ், இந்த முத்துக்கு வந்து நம்ம சத்யா திருடுனது தெரியுமா தெரியாதா மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ரோகிணி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மாதிரியே இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுது, அது எனக்கு எப்படி தெரியும்? அவன் பண்ணாதானே தெரியும். என்ன யாரோ ஒரு திருடின பணத்தை வந்து போலீஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, அதை வீட்டில் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இம்மா முத்து தான் வாங்கி கொண்டு கொடுத்துட்டோம்லாம்மா, நீ அம்மா சத்யாவை வந்து தேவையில்லாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. யார் அங்கிள் தேவையில்லாமல் பேசுகிறா? உண்மையை தான் சொல்கிறேன். இவங்க செல்லில் வேணால் அந்த வீடியோ இருக்குதுன்னு நான் சொன்னேன், அதை தேடி பார்க்கும்போது இல்லை வைக்கல அப்படின்னு சொல்லி வேணால் இவங்க சொல்லலாம். ஆனால் வந்து அவன் திருடினதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, உண்மையிலே உன் மச்சினன் திருடினது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே பாருங்கள், அன்னைக்கு ரோகிணி மனோஜ் என் செல்லில் வந்து எனக்கே தெரியாமல் எடுத்து நோண்டும் போதும் அதில் இல்லைன்னு வச்சுட்டு போனது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மறுபடியும் சம்மந்தம் இல்லாமல் அந்த பேரை சொல்லக்கூடாது. அவன் படிச்சுட்ருக்கான், அவன் எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கான், தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாறுங்க மாமா, அத்தையும் இந்த ரோகிணி மனோஜும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னையை பற்றி பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது, சரியா? என் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இதோட நிப்பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீனா யாருக்கு மரியாதை கொடுத்து பேசலை, இல்லை வந்து வேறு மாதிரி பேசுகிறான்னு யாரும் சொல்லிடாம அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க, ஆன்ட்டி நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? மீனா தம்பியை பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது உரிமை இருக்கா? அவன் படிக்கிறான், அவன் எதிர்காலத்தை நோக்கி போகிறான். ஏன் மீனா தங்கச்சி வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகலையா? அதேமாதிரி அவனும் வேலைக்கு போவான். கஷ்டப்பட்டவங்கன்னா நீங்கள் வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்களா ஆண்டி? இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கும் எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு தெரியும் ஆண்டி, யாருக்கு யாரும் புத்தி சொல்லுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் இந்த மீனா நல்லா சமைச்சு தராங்க, நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இவ்வளோ கேவலமான புத்திலாம் வந்து ரோகிணி உங்களுக்கும் மனோஜுக்கும் என்ன வரும் சாப்பாடு விஷயம்? எனக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என் வீட்டுக்காரரே சமைச்சு தந்துடுவார். அதுபோக அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்காரு, ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா பணம் இல்லாமையும் எதுவும் இல்லாமல் இல்லை. மீனாக்கா சமைச்சு தர்றது மட்டும் இல்லை, அன்பாகவும் இருப்பாங்க, உண்மையாகவும் இருப்பாங்க. அதனால தான் அக்காட்ட நெருங்கி பேசுகிறேன். ஆனால் நான் பேசுறது பிடிக்கல அத்தைக்கு, அதனால் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி இப்போ கூட போய் தான் சொல்கிறாங்க, சுருதியும் மீனாவும் நீங்கள் இல்லாத போதெல்லாம் நல்லா பேசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்? சுருதியும் மீனாவும் நல்லா பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆன்ட்டி, நீங்கள் இருக்கும்போது தான் நடிக்கிறாங்க 2 பேருமே. நீங்கள் இல்லாத போது ரொம்ப சிரித்து பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யுது. ஏன் முத்து ரவியும் கூட பேசிக்கிறாங்க, உங்களை பார்த்தோன்னே நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, எல்லாமே உண்மை தான், உங்கள் மனசு அப்படியாவது குளிரட்டும்னு சொல்லி தான் மீனாவும் முத்துன்னு சொன்னாங்க, நாங்கள் சரின்னு பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி நீங்கள் சொல்லி கேட்கணும் அவசியம் இல்லை அத்தை. நல்ல பழக்கங்களை பெரியவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்கொண்டு அதுபோல் நடக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் கெட்ட பழக்கங்களை சொல்லித்தரீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்கள கீழ்த்தரமாக வைக்கணும், அவங்கள வந்து தனியாக வச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோரையும் நெருங்கி போகிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் விலகி வைக்கணும்னு பார்க்குறது ரொம்ப தப்பு ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்படின்னு எப்படி பேசுகிறா தப்பு கிப்புன்னு சொல்லிட்டேன். இங்கே பாரு சுருதி, உனக்கு அவங்கள பற்றி தெரியலை. அந்த மீனா வந்து சரியான ஆள், அவள் அவங்கள்ட்ட நல்ல மாதிரி பேசி அவங்கள்ட்ட இருக்க பணம் நகையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கா. அவள் தங்கச்சிக்கு ஒரு பவுன் நகை இல்லை, திடீர்னு ஒரு பணக்கார மாப்பிள்ளை வந்தான்னாக்கா உன்ட பணமும் நகையும் கடை வாங்கி கட்டி கொடுத்துடலான்னு பார்க்குறான். அதுக்காக தான் உன்ட்ட பேசுகிறாங்க, உனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசாதங்கம்மா. மீனாக்கா மண்ணியும் அப்படி கிடையாது, சீதாவும் அப்படி கிடையாது. ஏன் சீதா அவங்க அம்மா நம்ம அத்தையும் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப நேர்மையானவங்க, கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி சாப்பிடுத உழைக்கும் இருக்கும். அவங்கள போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிற. டேய் ரவி, நீ இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கண்டவங்க பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா, கண்டவங்க அப்படி இப்படிலாம் பேசாதங்க, முத்தியும் அண்ணன்
அவங்க ஒய்ஃபு எனக்கு அண்ணி, அவங்க ஃபேமிலி நம்ம சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கள நீங்கள் அசால்ட்டாக பேசுகிறீங்க. அண்ணி ரோகிணி அண்ணி பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் என்னம்மா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் அப்பா இந்த குடும்பத்தில் போய் சம்மதம் பண்ணியிருக்கிறது நான் ரொம்ப இதாக நினச்சிட்ருக்கேன். நீ என்ன உறவு உறவுன்னு பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ என்ன தான் பேசிகிட்ருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. சாது முரண்டா காடு கொள்ளாதும்பாங்க. நான் அமைதியாக இருக்கேன், இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காத. முத்து உன் இடத்துல வேறு யாராவது இருந்து என்னத்தையாவது மீனாவையோ மீனா குடும்பத்தையோ பேசினா அவன் சும்மா விடுவானா? பெத்த தாயின்னு சொல்லி நீ பேசலாம் பொறுத்துக்குன்னு இருக்கான். இதே இது வேறு யாராவது பேசினாலும் நடக்கிறதே வேறு. நானும் சரி உன்ட்ட எதையும் சொல்லக்கூடாது எதை சொன்னாலும் முத்துக்கு மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. கெட்டின மனைவியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுக்கி போயிட்டுருக்கேன். அதுக்காக நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள பேசிகிட்டே இருக்காத. இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ. இனிமேல் பட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி மீனா வெட்டியோ யாரையோ பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ வேலையை பாருமா அப்படிங்கிறாங்க. மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ உடம்பு சரினாலும் இவங்களுக்காக சமையல் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஆனால் இந்த ரோகிணியும் மனோஜும் நான் சமைக்கிற சாப்பாடே சாப்பிட்டுவிட்டு என்னையே புறம் பேசுகிறாங்க, என் குடும்பத்தையே பேசுகிறாங்க. புறம் பேசுகிற இவங்களுக்கு ஏன் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. மீனா, நாங்கள் வீட்டு செலவு கொடுக்குறோம், நீங்கள் சமைச்சு தரீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்லருமா, நீங்கள் வீட்டு செலவு கொடுக்குறீங்க, மீனா சமைச்சு தர்றாங்க, அப்படி தானே? அப்போ நாங்கள் 2 பேரும் வீட்டு செலவு கொடுக்கல, அப்போ நாங்களும் வீட்டு செலவு கொடுக்குறோம், நாங்களும் சமைக்கலை, அப்போ எப்படி சாப்பிடுவீங்க? இல்லை வேலைக்கு ஆள் வச்சுருவீங்களா? ஏன் சொல்லுங்கள். மீனா உங்களுக்கு வேலைக்காரியாகவே இருக்கணும், நீங்கள் சமைச்சு அப்படி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும்னு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லோரும் அன்பை பொறுத்து தான் அவன் செய்கிறது. நீங்கள் ஓவராக பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே சத்யாவை கூப்பிட்டு போகிறத முத்து மறந்துடுறாரு. இங்கே வீட்டில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால அங்கே சத்யா பார்க்குறாரு. மச்சான் இல்லை, சரி ரைட், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பஸ்லேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு எஸ்எம்எஸ் போடுறாங்க. அக்கா, நான் அந்த மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மாமா வரவேண்டான்னு சொல்லி நான் பஸ்லேயே வந்துடுறேங்க்கா, நான் பஸ் ஏறிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் போடுறாங்க. இதை மீனா பார்க்கவே இல்லை, இந்த எஸ்எம்எஸ்ஸை வாட்ஸ்அப்பில் பார்க்கல. இங்கே மீனா வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் மீனா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அவங்க என்னத்தையும் பேசிட்டு போகிறாங்க, மாமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வயிறு பசிக்கும், அவங்க சாப்பிடுவாங்களே அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. மீனா சாப்பிட்டு சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு மறந்துச்சு சுத்தமாகவே, சத்யாவே கூப்பிட்டு வரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவும் தினம் அந்த பொழுது வேலை இல்லை அப்படிங்கிறதுனால. அப்போ சத்யாவும் பஸ்ஸில் ஏறி இறங்கி பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து போகிறாரு. இங்கே மீனாவுக்கு அப்போ தான் வருது, ஏங்க சத்யாவை கூட போகணும்ல, ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே காலேஜ் விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது. மீனா, அவன் தம்பி இங்கே இல்லை, ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கும்போது மீனா செல் எடுத்து பார்க்குறாங்க. எஸ்எம்எஸில் இருக்குது. அவன் அப்போவுமே எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க, நான் பஸ்ஸில் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிங்க அப்படிங்கிற. அப்படியா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாண்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலை சத்யா நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ சிட்டி, டேய் சத்யா அப்படிங்கிறாங்க. கண்டுக்கிடாமல் ஒரு பாட்டில் போய்ட்டு, டே உன்னே தான்டா கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு சிட்டி அப்படிங்கிறாங்க. சரி, நான் பேசுனது தப்பு தான், உங்கள் அக்காட்ட நடந்துக்கிட்டதும் நான் கிட்டத்தட்ட தப்பு தான், ஒழுங்கு மரியாதையாக வேலைக்கு வா அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, சரியாக வராது, உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன் செட் ஆகாது? என்கிட்ட பணம் வாங்கி செலவு பண்ணணும்னு ஒன்று செட் ஆச்சு, உன் வீட்டு செலவுக்கு உங்கள் மாமாவுடைய கல்யாண நாள் மற்ற உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் பணம் செலவு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நீ வீட்டு வாடகை கொடுக்கும்போது நான் காசு தந்தது நல்லா இருந்துச்சு, காலேஜில் ஃபீஸு கட்டுறதுக்கு பணம் தந்தேன் அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ என் கூட வேலை பார்க்க நல்லா இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, நான் நண்பங்கிற முறையில் உன்ட்ட பழகினேன், வச்சேன், எல்லாம் நடந்துச்சு தான், நீ வருமானம் தந்ததான், உன் வருமானத்தை வச்சு நான் நல்லா இருந்தேன் தான், சரியா? அதுக்கு நான் உனக்கு வேலை பார்த்தேன் தான், எங்கள் மாமாவே நான் இதுக்கு கூட துணிஞ்சவன் தான். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் நான் பாசமாக நினைக்கிற, எனக்கு அம்மாவாக நினைக்கிற, எனக்கு தாய்க்கு தாயாக இருக்கிற எங்கள் அக்கா மேலே நீ கையை வச்சது மிகப்பெரிய தவறு. இதை நான் எந்த காலத்துலையும் ஏற்றுக்க மாட்டேன், சரிதானா?
அது சரியே வராது. எனக்கு உன் மேலே 1000 கோவம் இருக்குது. நண்பங்கிற ஒரே வகையில் தான் நான் விட்டுட்டு போகிறேன். ஏய் என்னடா நான் வேலைக்கு வான்னு கூப்பிட்றேன், ரொம்ப தோரணையாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் என்னோடய பதில் இது தான். நான் வேலைக்கு வர விரும்பலை, உங்கள்கிட்ட பேசவும் விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா அப்படிங்கிறாங்க. பாரு நட்புக்கு இலக்கணம் உனக்கு தெரியல சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கிளம்புறாரு. உடனே சிட்டி கூட உள்ளவர் சொல்கிறாரு, அண்ணா என்னண்ணே ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா நானும் நம்மக்கிட்ட வேலை பார்த்த பையன் வந்தால் நல்லாயிருக்கும், தொழில் நல்லா இருக்குன்னு பேசுனா ரொம்ப புல்டப் பண்ணுறான், நம்மளுக்கு கிடைக்காதான் எவனும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே என்ன ஆக்ஷனில் இறங்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு ஆட்டோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ மறிக்கிறாரு. கொஞ்சம் ஆட்டோ வேணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கே வரைக்கும் சார் போகணும் அப்படிங்கிறாங்க. வர நீ இறங்கடா அப்படிங்கிறாங்க. ஏன் ஆட்டோ விட்டு எங்கே இறங்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் 2 போடுதாங்க. அண்ணன் கூப்பிட்றாரு, இறங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி நேராக போய் சத்யாவை மேலே ஏற்றிடுறாரு. சத்யா அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கை 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 கையின்ட்டு கிடக்காங்க. உடனே சொல்லுதாரு சிட்டி, இனிமேல் நீ எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, முடிஞ்சதில்ல, சீன் ஓவர் ஆகிடுல, இன்னும் வேலை கேட்டு என்கிட்ட வர முடியும், வேற ஒரு பக்கம் போக முடியாது, ஒருத்தனும் வேலைக்கு கேட்க மாட்டான், டிகிரி முடிக்காத வேலை முடிஞ்சு போச்சு, சீன் ஓவர் என்ன இதுதானே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ விடணும், அப்படியும் ஆட்டோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ போய்க்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க. இங்கே வழி தாங்க முடியாத சத்யா நேராக மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா எக்ஸாம் முடிஞ்சு வந்துட்டுருந்தேன், சிட்டி ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு அவங்க மேலே வந்து ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எங்கே இருக்குது எது இருக்குன்னு கேட்குற இடம் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே பதறிக்கிட்டு எங்கே இப்படி ஆச்சாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, சத்யா மேலே அவன் பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அவன் ரொம்ப வழியில் துடிக்கிறாங்க, வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆட்டோ எடுத்து நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் சத்யாவை கூப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே 7 மணி இடத்துல பிளேட் வச்சுருக்கோம், அதுலேயும் ஏற்கனவே ஒதுங்கிடுச்சு, இன்னும் இது ஒன்று சேருமான்னு தெரியல, இல்லை நிரந்தர இதாகிருமா ஒரு மாதிரி ஆயிருமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறாங்க. இங்கே ரொம்பவே அழுகிறாங்க. மீனா அழாத மீனா, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கலாம், நேரில் பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க. சீதா அவங்க அம்மா வராங்க, வந்து பார்க்குறாங்க. சத்யா ரொம்ப முடியாமல் கிடக்கான். சத்யா அவனுக்கு என்னடா ஆச்சு, சரி சத்யா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சிட்டி தான் அத்தை அப்படிங்கிற. சிட்டியா அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட தான் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. வேலைக்கு கூட்டி ஒன்று டார்ச்சர் பண்ணியிருக்கான், நான் வரலன்னு சொல்லியிருக்கான். வரும்போது ரோட்டில் வந்த ஆட்டோவை நிறுத்தி மேலே ஏற்றி விட்ருக்கான், அதான் அப்படி ஆயிடுச்சு, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நல்லா இருப்பீங்க, தவறான சவகாசம் இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம், நீங்கள் வேறு கோவக்காரன், கண்டிப்பாக ஏதாவது ஆயிரும் மருமகனே அப்படிங்கிறாங்க. அத்தை எதுக்காக இப்படியே பார்த்துட்ருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மருமகனே, நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் அமைதி காக்கணும் மீனா, நீ சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ இன்னும் பேசிகிட்டு இருக்க ஆமாங்கன்னுட்டுருக்க, அவங்க எக்ஸாம் தான் டிகிரி முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறா, அதுக்கெலாம் ஒரு வழி இருக்குமாம்மா, இவன் சொல்ல நான் கூட பக்கத்தில் இல்லாததுக்கு பெர்மிஷன் வாங்கிடலாம், ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடணும் வேண்டாமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு, முதல்ல ஒன்று கை சரியாகட்டும், டாக்டர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் இன்னொரு 3 நாள் கழிச்சு அடுத்த எக்ஸாம் இருக்குது, போயிடலாமா அப்படிங்கிறாங்க. அவர் எக்ஸாம்லாம் எழுத முடியாது கையில் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சொன்னால் பக்கத்தில் வச்சா அதை எழுதிடலாமா அப்படிங்க, அது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சீதா அதுக்குள்ள நடைமுறை என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜில் பேசணுன்னா ஓகேன்றாங்க. சீதா எக்ஸாம் அது மாதிரி ரெடி பண்ணுறாங்க. சீதாவை கூப்பிட்டு போய் எல்லா எக்ஸாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டுங்க, ரொம்ப நன்றிங்க நீங்களும் பொறுமையாக இருந்ததுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா நான் பொறுமையாக இருந்தேன்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை உடனே எந்த பிரச்சனையும் பண்ணலையா, அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னா. எப்படி மறப்பேன், அவன் என் மச்சினை ஒருத்தன் தொட்டிருக்கான், அதை நான் விட்டுட்டு பார்த்துட்ருக்கேன், நான் இருக்கேன்னா அவன் எக்ஸாம் முடியட்டுன்னு தான் இருந்துகிட்டு இருந்தேன், வாரன்ட்டு கிளம்புறாரு முத்து. நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. அந்த சத்யா மேலே கையை வச்சேன், என் மாமா வந்து கிழிச்சிட்டானா, இப்போ அந்த முத்து நம்மளை பார்த்து பயந்துட்டான்டா, இந்த பக்கமே வர மாட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. ஆமாடா உன்னை பார்த்து பயந்துட்டேன், அதான் உனக்கு இப்போ பூசை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா எப்பிள்ளை மேலே நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லி வெளுன்னு வெளுக்காங்க. ஓ
உனக்கு இந்த கையும் காலும் 2 காலும் இருக்க போய் தானே நீ வந்து இவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு பக்கத்தில் கட்டக்கிற ஒரு இதை எடுத்து வேலு மழுக்காக 2 கால் 2 கையும் முறிஞ்சிருது. ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க. இனிமேலும் அது சேராத அளவுக்கு என்ன வழியோ நான் பண்ணிடுவேன். இனிமேல் சத்தியா பக்கத்தில் அவன் வேலையை வச்சுக்கிட்ட பிச்சு கடத்திடுவேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் முடியலடா ஹாஸ்பிட்டல் தூக்குங்கடா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சிட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு சேர்க்குறாங்க. சேர்க்கணும் பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இனிமேல் பட்டு இதை வந்து ஒன்றும் சேர்க்க முடியாது, ரொம்பவே நொறுங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு சிட்டி. நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.